तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றணும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அக்டோபர் மாதத்தில் கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ரிஷபராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை துவக்குகிறார். கன்னி ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான்லாம் இருக்கிறாங்க. துலா ராசியில் சுக்கிர பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அக்டோபரில் புதன் பகவான் அக்டோபர் மாதம் அதாவது 10ஆம் தேதி துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இரவு 7:40 சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. நீச்ச ஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாயினால் மிகப்பெரிய மாற்றம்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த மாத கடைசியில் அக்டோபர் 29ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார்கள். அக்டோபர் மாதத்தில் விசேஷ நாள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது, விசேஷ நாள் என எடுத்துக்கொண்டோம்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாளாகும். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி திருவிழா ஆரம்பமாகுது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜைலாம் வருது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி. அக்டோபர் 31ஆம் தேதி நமக்கெல்லாம் தீபாவளியாக இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை வரப்போகுதுங்க. அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுடைய பொதுநலப் பணிகள் மேலோங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்து கிடைக்க பெறுவீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உயர்ந்த நிலையில் உள்ளவங்களின் அனுகூலம் கிடைக்கப்பெற்று சமூகத்தில் சிறந்த அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க. நல்ல ஞானம் உண்டாகும். குடும்பத்தில் தாயின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்ல பலனை தரும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் தாராளமாய் கிடைக்கும். புத்திரர்கள் தந்தையின் சொல்லை மந்திரமாக ஏற்று குடும்பத்துக்கு நல்ல பெயர் பெற்று தருவாங்க. சகோதரர்கள் வகையில் கருத்து மாறுபாடுகளை உருவாக்க எதிரித்தனம் செய்வோர் தந்திரமாக செயல்படுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம். அதனால் ஆதாயமே நல்ல அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினங்கள் தகுந்த முறையில் கிடைக்க பெறுவீங்க.
உடன் பணிபுரிபவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடன்களை அடைக்க நேரிடும். தொழிலதிபர்கள் சுக சௌகரிய வாழ்க்கையை பெறும் வகையில் தொழிலெலாம் அமைய போகுதுங்க. புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீங்க. பெற்றோர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். தந்தையின் தொழில் புரிகிறவங்க அவரை பின்பற்றி புதிய மிடுக்கான தோற்றம் உண்டாகும். பெண்கள் குடும்பத்தில் சகல தேவைகளையும் மனநிறைவுடன் பூர்த்தி செய்வாங்க. ஆபரண சேர்க்கை அனுகூலமாக உள்ளது. உங்களின் ஆலோசனைகள் மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவனின் அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்க. நல்ல சூழ்நிலைகள் அமையப்பெற்று அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகலாம். மூத்த கலைஞர்கள் நல்ல ஆசி வழங்குவாங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். கடன் கட்டுக்குள் இருக்கும். சுய கௌரவம் காக்கப்படும். அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. யாரிடமும் எதை பற்றியும் விவாதிக்க வேண்டாம். சில பேர் நமக்கு தொந்தரவு செஞ்சாலும் அதை நீங்கள் சுலபமாக சமாளித்து விடும் திறமையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழு மனசோட ஈடுபட்டு செயல்படும் சூழ்நிலைகள் இருக்குது. நண்பர்களால் சிறு இடையூறு தரும் கவன சிதறல்கள் ஏற்படும் வாய்ப்பெலாம் இருக்குது. இதனால் நண்பர்களுடனான பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு வைப்பது நலம் தரும். சாலைகளில் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லுங்க. யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாம். விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். புதிய நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அடுத்தது அனுஷத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் வியாபாரிகள் புது வாடிக்கையாளர்களை நம்பி கடன் கொடுக்க வேணாம். ஏனெனில் வசூலாவதில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் வராது. பெற்றோருக்கு பெருமை தேடி தருவீங்க. அடுத்தது கேட்டையை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் சுப விரயங்கள் உண்டாகலாம். தங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களெல்லாம் ஈடுபடுத்தி கொள்ள வேணாம். எதிலும் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள நன்மைகள் நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, செவ்வரளி மாலை சாத்தி செவ்வாய்தோறும் முருகனை வழிபடணும். நடராஜர் சன்னதியில் உள்ள பதஞ்சலி மகரிஷியை உரிய முறையில் வழிபடுவதால் நலமுடன் வாழலாம். இந்த மாதம் காதல் மற்றும் திருமண உறவில் மிகவும் உற்சாகமாக அல்லது மந்தமானதாகவோ இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த சில நல்ல நேரங்கள் இருக்கலாம். இருப்பினும் விருச்சிக ராசி பெண்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரும். மேலும் அவர்கள் சில விஷயங்களில் சமரசம் செய்ய வேண்டியது இருக்கும். காதலர்கள் திருமணம் செய்து கொள்வதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரவங்க மிதமான நிதி நிலைமைகளை சந்திக்கலாம். சில ஆரம்ப நிதி ஆதாயங்கள் இருக்கலாம். ஆனால் சரியான திட்டமிடல் இல்லாமல் ஒரு கடினமான தருணம் சந்திக்க வேண்டியது இருக்கும். மருத்துவ செலவுகள், பயணம், எதிர்பாராத இழப்புகள் போன்றவற்றில் அதிக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கடன்கள் ஏற்படும் என்ற பயம் உங்கள் செலவு செய்வதில் அதிக எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். ஆனால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள நீங்கள் ஆசைப்படுவீங்க. கூடுதலாக இந்த மாதத்தில் வாகனங்கள் தொடர்பான செலவுகள் இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரவங்க தங்கள் தொழிலை நன்கு திட்டமிடுவதன் மூலம் அக்டோபரில் சில நிதி ஆதாயங்களை காணலாம். புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதற்கும் கிடைக்கும் வளங்களை பயன்படுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நேரம்தான். கணிசமான பணவரவு இருக்கலாம். மேலும் வணிக கூட்டாளிகள் மூலம் நன்மைகள் கிட்டும். இருப்பினும் இந்த நேரத்தில் வணிகத்தை வழிநடத்த இன்னும் தெளிவான தலைமை தேவைப்படலாம். இந்த மாதம் ஆரம்பத்தில் உத்தியோகத்தில் வெற்றி காணலாம். என்றாலும் மோசமான நிர்வாகம் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவின்மை காரணமாக இந்த மாத பிற்பகுதியில் நிலைமை மோசமாகலாம். மேல் அதிகாரிகளுடனான கருத்து வேறுபாடுகள் உங்கள் பணியை பாதிக்கலாம். பெண் பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இந்த மாதம் உங்கள் அலுவல் நிமித்தமாக பயணம் மேற்கொள்ளலாம்.
விருச்சிக ராசி மாணவர்கள் அக்டோபர் மாதம் நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கும். அவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட வேண்டியது இருக்கும். மேலும் அவர்கள் விரும்பும் பள்ளி அல்லது கல்லூரியில் சேருவதை நோக்கமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. இருப்பினும் மாத இறுதியில் அவர்கள் கவனம் செலுத்துவதில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டில் படிக்கும் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம்தான். அக்டோபர் 2024 விருச்சிக ராசி அன்பர்கள் மன அழுத்தம், அதிக வேலை மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடும். தூக்கமின்மை மனநலத்தையும் பாதிக்கலாம். உங்கள் தாயின் உடல்நலம் மேம்படும். அதே வேளையில் அக்டோபர் மாதத்தில் உங்கள் தந்தை உடல் மற்றும் உளவியல் அழுத்தத்தை அனுபவிக்கலாம். சிலருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளிலிருந்து மீள நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் அக்டோபர் 2024 பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது அக்டோபர் மாத ராசி பலன்கள். 2024 விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்த்தோம்.